ஆண்டவர் வச்ச ரெண்டாவது இறக்கம் என்னன்னா, அவனுக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன டைட்டில் வச்சாங்கன்னா, பரஸ்திரியின் குமாரன். உலகத்தில் அவனுக்கு இருக்கிற டைட்டில் என்ன? அவனுக்கு இருக்கிற அவன் வாங்கி கொண்டு வந்தது இல்லை. அந்த பேருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பேருக்கு அவன் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் யாரோ ஒருத்தர் பண்ணின தப்புக்காக அவன் தலைமையில என்ன இருக்கு அப்படின்னா, பரஸ்திரியின் மகன் அப்படின்னு சொல்ற ஒரு டைட்டில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. என்ன டைட்டில் கொடுக்குறாருன்னா, பரஸ்திரியின் மகன் அல்ல, பராக்கிரமசாலி. சார் எவ்வளோ அழகா இருக்கு. அப்போவே டயலாக்காக தான் பேசியிருக்காரு ஆண்டவர். ஆமே, நீ என்னடா பரஸ்திரியின் மகன் ஒன்று சொல்றது? உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா, உன்னை பராக்கிரமசாலியா வைத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற டைட்டில்கள் மாறப்போகுது. உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து உலகம் கொடுக்கிற டைட்டில் மாறப்போகுது. மகளே மகளே, உலகம் கொடுக்கிற டைட்டில் மாறும். வாலிப தங்கச்சி, உலகம் கொடுக்கிற டைட்டில் மாறும். உன் மேல எழுதி இருக்கிற எழுத்துக்களை கர்த்தர் மாற்றுவார். கையெழுத்துக்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எது நடந்துச்சுன்னு கூட தெரியாம உங்க பேர்ல சொல்லப்படுகிற குற்றத்தை உடனே எடுத்துட்டு அப்படி ஒரு பேரை உடனே சொல்லிடுறாங்களா? விசாரிக்காம எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, அவங்க நம்புறதெல்லாம் நம்பட்டும், உன்னை நான் பராக்கிரமசாலியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.